இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெரியார் பெரியார் பெரியாரோட பர்த்டே வந்து பாத்தீங்கன்னா சமூக நாளாவே இது வந்து பாத்தீங்கன்னா 1900 வந்து பெரியார் வந்து சமூக ரீதியா வந்து பாத்தீங்கன்னா மாற்றத்திற்கு அதுக்கான இதுக்கு தொகையா வந்து பாத்தீங்கன்னா காசு இது வந்து பாத்தீங்கன்னா அந்த அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடோட ஸ்கீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐகானிக் ப்ராஜெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கான இலவச பேருந்து புதுமை பெண் பெண்ணும் தமிழ் புதல்வர் வந்து பாத்தீங்கன்னா ஐகானிக் ப்ராஜெக்ட். இந்த ஐகானிக் ப்ராஜெக்ட்ல முதலமைச்சரின் திட்டமும் வந்து சேர்ந்து எதுக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து பாத்தீங்கன்னா தொகுதி வரைய அனலைஸ் பண்ணி அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிருக்காங்க. இது வந்து சட்டப்பேரவையில விதி 118 வந்து சேர்ந்து அதுக்கடுத்து சிறைவாசிகள் உடல் வீடியோ பேசணும். சரி, இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலே நம்ம தான் ஃபர்ஸ்ட் இது பண்ணிருந்தோம். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நார்மல் கால் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் பாத்தீங்கன்னா வீடியோ கால் சரிங்களா 12 வந்து பாத்தீங்கன்னா பேசலாம். இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் இடமும் செகண்ட் வந்து கேட்கலாம். கேட்கறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 12 நிமிஷம் டைமிங் கோவை மத்திய சிறைச்சாலை ஒரு நாளைக்கு வந்து ஒரு மணிக்கு 5 முறை வரைக்கும் பேசிக்கலாம். இதுதான் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து உலகம் பெரிய மீட்டிங்ஸ்ல 3வது இடத்துல நடந்துருவோம். பெரிய உலகில் மிகப்பெரிய விநியோக 80 கோடிக்கு அதிகமான மக்கள் தொகையை வந்து பாத்தீங்கன்னா பொது நம்ம வந்து ஜவஹர்லால் நேரு அவங்க வந்து அந்த பாத்தீங்கன்னா விவசாய துறையில இருந்த மினிஸ்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ்கே பாட்டீல் தான் வாய்ப்பு இருக்கு. எஸ்கே பாட்டீல் இது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாரு ஒருமே பணம் வச்சு இலவசமா இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா உணவு வந்து தண்ணீர் அடையும் அப்படின்னு சரிங்களா. அதுக்கு அடுத்த ஸ்கீம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்திய அளவில் பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 1000 பெட்டிகளை வந்து இணைக்கும் திட்டம். கூடுதல் இந்த பெட்டிகள் அப்படின்னு ஏசி பெட்டி போக இது எல்லாமே ஆர்டினரி பெட்டிகள் தான் இணைக்கிறாங்க. செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ் ஏசி இந்த இதை மட்டும் தான் பண்றாங்க. இதுக்கான ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா அம்ரித் பாரத் ரயில்வே. இந்த திட்டத்தின் மூலமா தான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சென்னையில வந்து பாத்தீங்கன்னா தாம்பரம் செங்கல்பட்டு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்கலேட்டர் போட்டு பணி எல்லாம் நடந்துருக்கு. இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழே தான் வருது. சோ கேட்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் ஒண்ணு கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அம்ரித் பாரத் ரயில் இருக்கு இதை கேட்கலாம். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா தங்க பதக்கம். இது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல ஸ்கிப் பண்ணக்கூடிய நேம் சரிங்களா. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா என் கிருஷ்ண பாரதி. இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்மேற்கு மண்டல பல்கலைக்கழக யூனிவர்சிட்டி லெவல்ல இருக்கக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்கள் பளுதூக்கு போட்டியில வந்து பாத்தீங்கன்னா கலந்துட்டு ஜெயிச்சிருக்காப்புல தங்க பதக்கம். இதை வந்து மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இவர் எந்த ஊருன்னு பாத்தீங்கன்னா ஆந்திரா மாநிலம் கூம்பூர் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான பிடிஎஃப் இந்த டேட்டோட அதாவது வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் தேதியோட பிடிஎஃப் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல கொடுப்போம். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அடுத்து வந்து கனடா பேசி பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்கறது 6/12 டிசம்பர் 2024 கரண்ட் அஃபேர்ஸ் சரிங்களா. இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த பேஜஸ் கிளிக் பண்ணிருப்பீங்க. இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கீம் வந்து சேர்ந்தா இருக்கு உன்னத திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து உன்னத் அப்படின்னே சொல்லியிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தூய்மை பணியாளர்களையும் தொழில் முனைவோராகவும் திட்டம் சரிங்களா. அந்த இதோட நேம் வந்து பணியாளர்களையும் தொழில் முனைவோராகவும் திட்டம். இந்த திட்டத்தின் பேர் வந்து பாத்தீங்கன்னா உன்னத நல்லா பாத்தீங்கன்னா 2.4 சரிங்களா. இதை போட்டு இது பண்ணிக்கணும்.
100 நவீன கழிவுநீர் அகற்றும் வாகனங்களே இதாதான் வந்துருக்காங்க. சோ உங்களுக்கு ஞாபகம் வேண்டியது இது வந்து பாத்தீங்கன்னா கழிவுநீர் அகற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வழங்கக்கூடிய திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உன்னத திட்டம். சரிங்களா? அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான சேவை அளிக்கும் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 3ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கீம் இருந்தாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம மார்ச் 3ஆம் தேதி போட்டதுலயும் தெரிஞ்சிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ்நாடு ஓரியன்ட்ல ஏதாவது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விழுதுகள் வாகனம். சரிங்களா? விழுதுகள் இருக்கிற ஒரு சேவை மறுவாழ்வு சேவை உறுதியை வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. இந்த விடுதிகள் மறுவாழ்வு சேவையை தான் வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்பாங்க. விடுதிகள் மறுவாழ்வு சேவையை எங்க பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வந்து பாத்தீங்கன்னா தலைமைச் செயலகத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழக முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிருக்காரு. இந்த திட்டத்துக்கான பேர் வந்து தமிழ்நாடு உரிமைகள் திட்டம். தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் வரக்கூடிய ஸ்கீம் தான் விழுதுகள் அப்படின்றது. இது எதுக்கு அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு இயன்முறை, அதாவது பிசியோதெரபி, கேட்டல், பேச்சு பயிற்சி இந்த ரிலேட்டடான சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்றதுக்காக இருக்குது. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பீக் வேன் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கு. அதே போல மாற்றுத்திறனாளிகள் இது கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப நல்லா பேசுறது கிடையாது. யூஜிசியில வந்து பாத்தீங்கன்னா பாடப்பிரிவு துறை டைம்ல பண்ணலாமா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா யூஜிசியோட கொள்கை. சரிங்களா? இந்த இது வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட எஜுகேஷன் பாலிசி அதை பார்க்கணும் அப்படின்றதுக்காக இருக்கட்டும். இதுல வந்து எப்படி சொல்றது, ஒரே டைம்ல டபுள் டிகிரி பண்ணலாமா பண்ணலாம் அப்படின்றது இருக்கும். அந்த கல்வித்தொகை எஜுகேஷன் பாலிசில சம் மாற்றங்கள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒவ்வொரு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டியோட பர்மிஷனோட யூஜிசி கண்ட்ரோல் பண்ணலாம். எஜுகேஷன் பாலிசியில சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. 2024 எஜுகேஷன் பாலிசி. சரிங்களா? நம்ம எல்லாமே 2019 வரைக்கும் பார்ப்போம். 2024 அப்டேட் பண்ணிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 7ஆம் தேதியோட கரண்ட் அஃபேர்ஸ். 7ஆம் தேதி நம்ம பேப்பர்ல. சரிங்களா? விவசாயிகளுக்கு 2 லட்சம் வரை விடையில்லா கடன். சரிங்களா? இந்த விவசாயிகள் அப்படின்னாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி கிசான். இந்த கிசான் திட்டம் வந்து உங்களுக்கு ஞாபகம் பண்ணலாம். பிஎம் கிசான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிஎம் கிசான்ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தொகை கொடுத்துருந்தாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 2010 வரைக்கும் 1 லட்சம் ரூபாய் பிணை இல்லாம நீங்க வந்து உங்களோட விவசாய உபபொருட்கள் வந்து உரம், அதுக்கு தேவையான பயிர் கடன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாங்கலாம் அப்படின்னா விதைகள் வாங்கலாம் அப்படின்னு நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 1 லட்சம் ரூபாய் 2019 1.6 லட்சமா மாற்றப்பட்டுச்சு. சரிங்களா? அது வந்து இப்போ அப்டேட் பண்ணிருக்காங்க. விவசாயிகளுக்கு பிஎம் கிசான் வழங்கப்படும் தொகை கேட்டாங்கன்னா 2 லட்சம். சரிங்களா? இது அறிவிச்சல் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்பிஐயோட ஆளுநர் சக்திகாந்த. சரிங்களா? அவர் இது பண்ணிருக்காரு இந்த இதுல. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மூத்த குடிமக்கள். இந்த மூத்த குடிமக்கள் 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் மாற்றுத்திறனாளிகள், பெண்கள் அந்த மாதிரி கொடுக்குறாங்களோ இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா மூத்த குடிமக்கள் அவங்களுக்கு ஏஜ் 60 வயசு வந்து தொட்டுட்டாங்கன்னாவே அவங்க வந்து பாத்தீங்கன்னா மூத்த குடிமக்கள். இவங்களுக்கான திட்டம் வந்து பாத்தீங்கன்னா APMJ. சரிங்களா? ஆயுஷ்மான் பாரத் பிரதான் ஜன் ஆரோக்கியா. ஆயுஷ்மான் பாரத் பிரதான் ஜன் ஆரோக்கியா. இது எதுக்காக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அது ஆயுஷ் இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல 2 பேர் இருக்காங்க. இயர்ல வந்து பாத்தீங்கன்னா 5 lakhs வரைக்கும் ட்ரீட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ட்ரீட் பண்ணி எடுக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேல் ஃபீமேல் 2 பேர் இருந்தாலும் 2 பேருமே ஈக்குவல் ஷேர் தான். 2.5 lakhs வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஆளுக்கான தொகை 2.5. ஒரு குடும்பத்துக்கான தொகை 5 lakhs. எதுதான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி மாத்திருக்காங்க. இந்த ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா 70 வயதுக்கு மேற்பட்டவங்க தான். பட் ஆனா முதியவர்கள் அப்படின்னாலே 60 வயசுக்கு மேற்பட்டவங்க. சரிங்களா? இந்த மூத்த குடிமக்கள் தான் சேம் அதே இதுதான் கீழே விட்டுருக்கோம். இந்த பிஎம் கிசான் வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்காக சொல்லப்பட்டது. கடந்த பிப்ரவரியில வந்து கிசான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான நிதி உதவி. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிசேரியன் மூலம் குழந்தை பிறப்பு. சரிங்களா? இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த சார்ட் மட்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதிகப்படியான சிசேரியன் எண்ணிக்கையில வந்து பாத்தீங்கன்னா இந்திய அளவுல முதல் இடத்துல இருக்கிறது தெலுங்கானா.
தெலுங்கானாவோட பர்சன்டேஜ் 67. இது சிசேரியன் அதிகமா நடந்திருக்கு. 2வது இடத்துல தமிழகம், 3வது இடம் பாத்தீங்கன்னா ஆந்திரா. சரிங்களா? லாஸ்ட் இடத்துல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா பீகார். சரிங்களா? மருத்துவமனையில அதிகப்படியான பிரசவங்கள் நடக்கவில்லை அப்படின்ற இதுலயும் பாத்தீங்கன்னா பீகார் தான் ஃபர்ஸ்ட். அதிகப்படியான மக்கள் தொகை எண்ணிக்கை கொண்ட மாநிலமும் பீகார் இருக்கு. சரிங்களா? இது மட்டும் தான் இந்த 3 நாளோட கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ்ல உங்களுக்கு நான் கொடுக்குற டேட்டா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? எக்ஸ்ட்ரா டேட்டா எதுவுமே கொடுக்கறது இல்லை.